ஹாய் மக்களே, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு பார்க்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஆக்டர் நமிதா. ஹீரோயின் நமிதா. நமிதானாலே பெருசுல இருந்து சிறுசு வர எல்லாருக்கும் ஒரு அபிப்பிராயம் உண்டு. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, தப்பா நினைக்காதீங்க. ஒரு அபிப்பிராயம் உண்டு. இவங்க வாழ்க்கை ஹிஸ்டரிய பத்திரமா 1981 சூரத்துல பிறந்திருக்காப்ல. காலேஜ் எங்க படிச்சிருக்காப்ப தெரியுமா? சூரத்துல பிபி காந்தி காலேஜ்ல தான் படிச்சிருக்காப்ல. 2001 இவங்க வாழ்க்கையில என்ன நடந்துச்சு தெரியுமா? 2001 நேர போயிட்டு மிஸ் இந்தியா போட்டியில வந்து கலந்துக்கிட்டாங்க. அதுல எத்தனாவது இடம் கிடைச்சதுன்னு சொல்லுங்க பாப்போம். எத்தனாவது இடம் கிடைச்சது தெரியுமா? 4வது இடம். மிஸ் சூரத்துக்கு போய் கலந்துக்கிட்டாங்க. அதுல எத்தனாவது இடம் கிடைச்சது தெரியுமா? நம்பர் 1 இடம். அந்த கையோட டேரக்டர் மாதிரிலாம் சும்மா விடுவாங்களா? இப்படி அழகா இருக்கிற பிள்ளைய நேர போயிட்டு மேடம் நீங்க படத்துல நடிக்கணும்னு பிடிச்சு விட்டாங்க. 2002 வந்து சொந்தம்னு ஒரு படத்துல வந்து தெலுங்குல நடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தெலுங்குல நடிச்சதுக்கு அப்புறம் விஜயகாந்த் கூட படத்துல வந்து நடிக்கிற தமிழ்ல வாய்ப்பு கிடைச்சு தமிழ்ல என்டர் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னப்பா, நம்ம சரத்குமார், விஜய், அஜித்து அப்படி எல்லாரும் கூடயும் அட்டி புளியா படம் நடிச்சுட்டாங்க. அது தமிழ்ல கொடுத்த என்ட்ரை வச்சுட்டு நமிதா அப்படின்னு ஏங்காத ஆளும் கிடையாது. விவேக் கூட ஒரு இதுல சொல்லுவாங்களே, நான் நமிதா நற்பணி பண்றேன், அந்த அளவுக்கு கொடி கட்டி பறந்துட்டாங்கப்பா. ஏங்கிற படம். அதுக்கப்புறம் நம்ம பில்லா, அதுக்கப்புறம் நான் அவன் இல்லை, இந்த மாதிரி ஹிட்டு படங்கள்லாம் நிறைய நடிச்சாங்க. அவ்வளோ ஏன் 2017 அவங்களோட ரொம்ப நாள் நண்பரை கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் பிள்ளைக்குட்டி தான். அந்த 2 நல்ல ஒரு பிள்ளைக்குட்டியை வந்து பெத்தெடுத்தாங்க. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பிஜேபியில வந்து பொலிட்டிக்கல்ல வந்தாங்க. இப்போ சினிமா விட்டு ஒதுங்கி இருக்கிறாங்க. நீங்க சொல்லுங்க, நமிதா மீண்டும் தமிழ்நாட்டுக்கு நடிக்க வருவாங்களா? இல்ல அவங்க நடிக்க வந்தா ரசிகர்கள் பட்டாலும் இருக்குமா? அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நமிதாவோட லைஃப் லிஸ்ட் தெரியாதவங்க இன்னைக்குதான் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பா தெரிஞ்சாலும் தெரியலனாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க சப்போர்ட்டை என்னைக்கும் தந்துருங்க. வரேன் நண்பர்களே.